அரசு போட்டித் தேர்வான TNUSRB, SIPC, TNBC, ஆல் குரூப்ஸ், SSC, பேங்க், RRB ஆகிய தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து தேர்விலும் பொதுவாக கேட்கப்படுகிற வயது கணக்குகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வயது கணக்கு என்றால் என்ன, வயது கணக்கை நாம் எவ்வாறு அணுகுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தற்போதைய வயது இதான் நீங்க பேசிக்கா எடுத்துக்கணும். தற்போதைய வயது, இதற்கு முந்தைய வயது. ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அவனுடைய தற்போதைய வயது 40. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாமலே சொல்லுவோம். 10 கழித்து சொல்லி 30 என்று சொல்வோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்டால் நம்மளை அறியாமலே நம்ம சொல்லுவோம் 50 என்று சொல்லுவோம். இது ஒரு மனிதனை வைத்து பார்க்கும்போது, இது இன்னொரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு 20 வயது. அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை வயது? 10 வயது. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வயது? 30 வயது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை 2ஆ சொல்லுவாங்க. இதை 2:1 என்ற விகிதத்தில் சொல்லப்படும். இவரை ஏன்னு வச்சுக்குவோம், இவரை பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏவுக்கும் பிக்குமான வயது விகிதங்கள் 2:1 சொல்லுவாங்க. அப்படி என்ன வேற எப்படி சொல்லுவாங்க? ஏயின் வயது பியின் வயதை போல் 2 மடங்கு என்று சொல்வார்கள். மடங்கு பயன்படுத்தப்படும், விகிதங்கள் பயன்படுத்தப்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வயதுக்கு முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு. தற்போது நீங்க அடிப்படையாக வச்சுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்புனா மேலே எழுதணும், 10 வருஷத்துக்கு பின்புனா கீழே எழுதணும். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபார்மட்டா வச்சுக்கங்க. எந்த கேள்வி கேட்டாலும் இதை அடிப்படையாக வைத்து நாம் ஆன்சர் அளிக்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முதல் கேள்வியை பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வியை பாருங்க. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்காகும். 2 பேரை ஒப்பிடுறாங்க. ஒன்னு தந்தை, இன்னும் ஒன்னு மகன். தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. மகனுக்கு 1 மடங்காக இருந்தால் தந்தைக்கு 6 மடங்கு. அதான் 6:1 சொல்றோம். 6 வருடங்களுக்கு பிறகு, நான் என்ன சொன்னேன்? கீழே எழுதணும். அப்ப இதை தற்போது என்று நினைவித்துக் கொள்ளுங்கள். பிறகு என்பது 6 ஆண்டுகளுக்கு பின்பு. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்காக இருந்தது. அப்ப தந்தைக்கு 4, மகனுக்கு 1. இப்ப நான் சொல்ல போறத நல்ல கவனமா கேட்டுக்குங்க. இந்த பேஸ் தான் நீங்கள் இதை அப்ரோச் செய்யணும். இப்ப குறுக்கு பெருக்கல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? குறுக்கு பெருக்கல். விகிதங்களை குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். குறுக்கு பெருக்கல். இங்க 1 நாள் 4, 6 6. 6க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசத்தை எடுக்க வேண்டும். வித்தியாசத்தை கீழே எழுத வேண்டும். எதுக்கு கீழே சார்? 6க்கு கீழே. 4க்கும் 6க்கும் வித்தியாசம் 2 எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப்பு 2வது விகிதத்திற்கு செல்ல வேண்டும். 2வது விகிதம். எப்பயுமே இது முதல் விகிதம், இது 2வது விகிதம். 2வது விகிதத்தினுடைய வித்தியாசத்தை பக்கத்தில் எழுத வேண்டும். இதை பாருங்க. 2க்குள்ள விகிதம் என்ன? 3. அந்த 3 பக்கத்தில் எழுத வேண்டும். குறுக்கு பெருக்கலின் வித்தியாசத்தை கீழே எழுத வேண்டும். 2வது விகிதத்தினுடைய வித்தியாசத்தை பக்கத்தில் எழுத வேண்டும். இப்ப இதை சிம்பிளை பண்றோம். 1 2 2 6, 3 × 3 9 என்கிற மதிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது அந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணோம்னா தற்போது வயது கேட்குறாங்க. இதான் தற்போது ரேஷியோ. 9 × 6, 6 × 9, 6 9 54. தந்தையின் வயது 54 தற்போது என்பதுதான் சரியான ஆன்சர். ஏ என்பது நமக்கு தேவையான சரியான ஆன்சர். இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போறோம். சச்சின் என்பவர் ராகுலை விட 4 ஆண்டுகள் இளையவர். சச்சின் இளையவர் 4 ஆண்டுகள். அப்படின்னா யாரு பெரியவர்? ராகுல் பெரியவர். அதை நீங்க எப்படி எழுதுவீங்க? இது சச்சின், இது ராகுல். சச்சின் ராகுலை விட 4 ஆண்டுகள் இளையவர். இவர் இவரை விட
4 ஆண்டுகள் இளையவர். இதுக்கு வேற என்ன பொருள் என்றால், ராகுல் என்பவர் சச்சினை விட 4 ஆண்டுகள் மூத்தவர்னு பொருள். இன்னொரு மீனிங், சச்சினுக்கும் ராகுலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 4 ஆண்டுகள் என்பது பொருள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அவர்களின் வயது விகிதங்கள் 7:9. சச்சினுக்கு வயது விகிதம் 7, ராகுலுக்கு வயது 9. அப்ப 7:9. இப்போதான் நீங்க திங்க் பண்ணணும், இந்த ரேஷியோவுக்கும் இந்த இளையவர் என்பதற்கும் என்ன உறவு இருக்கிறது. இவரை விட ரேஷியோ 2 ரேஷியோ குறைவு. எத்தனை வயது குறைவு? 4 வயது இளையவர். அப்ப 2 ரேஷியோவுக்கு மதிப்பு என்ன? 4. அப்ப 1 ரேஷியோவுக்கு மதிப்பு என்ன? 2. 1 ரேஷியோவுக்கு மதிப்பு 2 இருந்தா 7 2 14, 9 2 18. சச்சினுக்கு வயது 14, ராகுலுக்கு வயது 18. இவரை விட இவர் 4 ஆண்டுகள் இளையவர் வந்துவிட்டது அல்லவா? அப்ப சச்சினுக்கு வயசு 14, ராகுலுக்கு வயது 18. என்ன கேள்வி கேட்கிறான்னு பார்ப்போம். எனில் சச்சினின் தற்போதைய வயது என்ன? இதான் சச்சினுடைய தற்போதைய வயது 14 ஆண்டுகள். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். பி மற்றும் கியூவின் வயதுகளின் விகிதங்கள் 6:7. இவர் யாருங்க? பி. இவர் யாருங்க? கியூ. இவர்களின் வயது விகிதங்கள் 6:7. இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றால், பி என்பவர் கியூவை விட 1 பங்கு வயது குறைவானவர், கியூ என்பவர் பியை விட 1 பங்கு வயது அதிகமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கியூ என்பவர் பியை விட 4 ஆண்டுகள் மூத்தவர். இவர் மூத்தவர். யாரை விட மூத்தவர்? பியை விட மூத்தவர். எத்தனை ஆண்டுகள் மூத்தவர்? 4 ஆண்டுகள் மூத்தவர். இப்போ நான் என்ன சொன்னேன்? ரேஷியோவையும் வயசையும் தொடர்புபடுத்த வேண்டும். இவரை விட இவர் எத்தனை ரேஷியோ பெரியவர்? 1 ரேஷியோ பெரியவர். எத்தனை வயது பெரியவர்? 4 வயது பெரியவர். 1 மடங்கு என்பது 1 பங்கு என்பது 4 என்பது பொருள். அப்ப இவர் 6 பங்கு இருக்கிறாரா? 6 நாள் 24. பியினுடைய வயது 24. 4 7 28. கியூனுடைய வயது 28. இவரை விட இவர் 4 ஆண்டுகள் முதியவராக இருக்கிறார். நமக்கு வந்துருச்சு. அப்ப பிக்கு வயசு என்ன? 24. கியூவுக்கு வயசு என்ன? 28. அவன் கேட்கறது வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு பி மற்றும் கியூவின் வயது விகிதங்கள். இந்த பிக்கும் கியூவுக்கும் 4 வருஷம் கழிச்சு என்ன விகிதமாக இருக்கும் என்று கேட்கிறார்கள். இவருக்கு இப்போது 24. அப்ப 4 வருஷம் கழிச்சு பிளஸ் 4 கூட்டோம்னா பிக்கு 28, கியூவுக்கு தற்போது 28. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 32, கியூவுக்கு வந்து 32. இந்த 2 பேருக்கும் இவருக்கு 28ஆகவும் இவருக்கு 32ஆகவும் இருக்கும்போது என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தா 7 நாள் 28, 8 நாள் 32, 7:8 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போலாம். அருண் மற்றும் தீபக்கின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:3. இதை பாருங்க, எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. இவர் அருண், இவர் தீபக். அவர்களின் வயது விகிதங்கள் 4:3. தற்போதைய வயது, இவர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:3. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 6 வருஷம் 2 பேருக்கும் பொதுவாக சொன்னா போடணும். சில பேர் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை மட்டும் பர்டிகுலரா கேட்பாங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அருணின் வயது 26. இந்த அருண் இருக்கார் பாருங்க, அருணுக்கு இன்னும் 6 வருஷம் கழிச்சு 26 வயது. 6 வருஷம் கழிச்சு 26 வயசுனா இப்ப என்ன வயசு? 6 வயசை குறைச்சோம்னா இப்ப இருக்கிற வயசு. அப்ப -6 போட்டோம்னா இப்ப 20 வயது. அப்ப அருணின் தற்போதைய வயது 20. அப்ப அவர் எந்த ரேஷியோவில் இருக்காரு? 4 ரேஷியோவில் இருக்காரு. தீபக் எந்த ரேஷியோவில் இருக்காரு? 3 ரேஷியோவில் இருக்காரு. நமக்கு தொடர்புபடுத்துவதற்கு எது முக்கியமாக இருக்கிறது? ரேஷியோ இருக்கிறது.
அப்ப கேள்வி எப்படி மாறி போச்சுன்னா, 4 பாகம் என்பது 20 இருந்தால் 3 பாகம் என்பது எவ்வளவுன்னு மாறி போச்சு. 4 பாகம் 20. அப்ப ஒரு பாகம் என்ன, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு பாகம் 5 என்று கிடைக்கிறது. ஒரு பாகம் 5 என்றால் தீபக் 3 பாகம், 3 × 5 15. தீபக்கினுடைய வயது கேட்டாங்கன்னா 15. தீபக்கின் தற்போதைய வயது என்ன, 15. பி என்பது சரியான ஆன்சர். திருப்பி ஒரு தகவல் சொல்றேன். ஏ பி வயது விகிதங்கள் 4:3. ஏவுக்கு 6 ஆண்டுகள் கழித்து 26 வயசு. அப்ப இப்ப 20 வயசு. 4 பங்குங்கிறது 20, 1 பங்குங்கிறது 5, 3 பங்குங்கிறது 15. தீபக்கின் தற்போதைய வயது 15. 15 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதங்கள் 5:6. 2 பேரை கம்பேர் பண்றான். யார் யாரு, எக்ஸும் ஒய்யும். என்ன ரேஷியோ இருக்காங்க, 5:6. இதான் தற்போதைய வயது விகிதம். தற்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் 5:6. 7 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லையா, 7 வருஷத்துக்கு பின்னாடி 7 கீழே அப்ளை பண்ணும். இந்த விகிதமானது 6:7 மாறுகிறது. ஓகே, இப்ப நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரூல், குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும், வித்தியாசத்தை கீழே எழுத வேண்டும். 6 36, 7 35, 36க்கு 35க்கும் வித்தியாசம் 1. 1ஐ கீழே எழுத வேண்டும். முதல் ரேஷியோ எடுக்கக்கூடாது. 2வது ரேஷியோ வித்தியாசத்தை பக்கத்தில் எழுத வேண்டும். 1, இந்த 1. 1னா நீங்க எழுத தேவையில்லை, புரியுற வரைக்கும் புரிஞ்ச பிறகு நீங்க எழுத தேவையில்லை. அப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 7. 7 இங்க அப்ளை பண்ணா 5 × 7 35 இவருக்கு. இவருக்கு அப்ளை பண்ணா 6 × 7 42. யார் வயதை கேட்கிறான், எக்ஸ் வயது. எப்போதைய வயது, தற்போதைய வயது. எக்ஸனுடைய தற்போதைய வயது 35. 35 என்பது ஏ. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். சமீர் மற்றும் ஆனந்தின் தற்போதைய வயது விகிதங்கள். இவர் சமீர், இவர் ஆனந்த். அவர்களின் தற்போதைய வயது விகிதம் தற்போது என்பதை நாம் நினைவில் ஏற்றிக் கொள்ள வேண்டும். 5:4. சமீருக்கு 5 பாகம், ஆனந்துக்கு 4 பாகம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு, பிறகுனா கீழே எழுதணும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதமானது எப்படி மாறுது, 11:9 மாறுகிறது. முதல் ஸ்டெப் என்ன, எத்தனை வருஷத்துக்கு சொல்றோம்னா போட போட்டுக்கணும். குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். 4 × 11 44, 5 × 9 45. 44க்கும் 45க்கும் உள்ள வித்தியாசம் 1. 1 கீழே எழுதணும். குறுக்கு பெருக்கல் வித்தியாசத்தை கீழே எழுது. 2வது ரேஷியோ வித்தியாசம் 2, பக்கத்தில் எழுது. என்ன மதிப்பு கிடைக்குது, 6 கிடைக்குது. சமீருக்கு என்ன பண்ணுவீங்க, 6 × 5 6 × 5 = 30. ஆனந்த் கேட்டா 4 × 6 24. யாருக்கு நாம கேட்குறாங்க, ஆனந்தின் தற்போதைய வயது 24. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போனா. இந்த கொஸ்டின் பாருங்க, 2 சகோதரர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 1:2. இதான் தற்போது. 2 சகோதரர்கள்ல இவர் முதல் சகோதரர், இவர் 2ஆம் சகோதரர். அவருடைய வயது விகிதங்கள் 1:2. 2 சகோதரர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 1:2. 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப நாம 2 சம் பார்த்தோம், என்ன பார்த்தோம், பின்பு பார்த்தோம். 5 ஆண்டுகளுக்கு முன்புனா மேலே எழுதிக்கணும். மேலே எழுதிட்டு இந்த விகிதமானது 1:3 இருந்தது. ஓகே, இங்கேயும் சேம் ரூலை தான் பயன்படுத்த போறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு போட போட்டுருங்க. குறுக்கு பெருக்கல் 1 × 3 3, 1 × 2 2. 3க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 1. 1 கீழே எழுதணும். குறுக்கு பெருக்கல் செய்து அதன் வித்தியாசத்தை கீழே எழுது.
ரெண்டாவது விகிதத்தினுடைய வித்தியாசம் பக்கத்தில் எழுதணும். ரெண்டாவது 1 1ஐ பக்கத்தில் எழுத வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு 5. அப்ப இவர் முதல் சகோதரர் இருக்கார்ல, 5 × 1 5. எப்ப? 5 வருஷத்துக்கு முன்னாடி. ரெண்டாவது சகோதரருக்கு 3 × 5 15. எப்ப? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வயசு. இப்ப வயசை கேட்டா 5 கூட்டி இவருக்கு நாம 10ன்னு சொல்லுவோம். இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 15. இப்ப 5 கூட்டி 20 என்று சொல்வோம். இவர்களின் தற்போதைய வயது 10 20. அதைத்தான் 1:2 அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன கேட்கிறாங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் வயது விகிதங்கள். இது தற்போது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இவருக்கு இப்ப 10, இன்னும் 5 வருஷம் கழிச்சு 15, இவருக்கு 20, 5 வருஷம் கழிச்சு 25. இந்த டைம்ல விகிதம் கேட்குறாங்க. 3 5 15 5 25. சரியான ஆன்சர் 3:5. 3:5. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ரெடி. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு குணால் மற்றும் சாகரின் வயது விகிதங்கள். இது குணால், இது சாகர், இது தற்போது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப நீங்க தற்போது அடிப்படையாக வச்சுதான் கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். 6 ஆண்டுகளுக்கு முன்பு குணால் மற்றும் சாகரின் வயது விகிதங்கள் 6:5. இது 6, இது 5. அப்ப இந்த 6 கூட்டினா தற்போது வயசுக்கு வந்துடும். இந்த 6 ஆட் பண்ணோம்னா நமக்கு தற்போது வயது வந்துவிடும். இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து, இப்ப சொல்ல இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து, அப்ப இன்னும் 4 வருஷம் கழிச்சு. இது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. தற்போது இங்க இருக்கு, 6 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றாங்க, 4 ஆண்டுகளுக்கு பின்பு சொல்றாங்க. அப்ப இங்க ஒரு 6 வருஷம் கேப்பு, இங்க ஒரு 4 வருஷம் கேப்பு, மொத்தம் 10 வருஷம் கேப்பு. அப்ப நம்ம 10 வருஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரியாக்ஷன் எவ்வளவு நடந்திருக்குன்னு பார்க்கணும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதமானது 11:10 மாறுகிறது. ஓகே சார், நமக்கு 2 ரேஷியோ வந்துருச்சு. நம்ம லாஜிக் என்ன? குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். 5 × 11 55, 6 × 10 60, 55க்கு 60க்கு வித்தியாசம் 5. 5 என்பதை கீழே எழுத வேண்டும். குறுக்கு பெருக்கல் வித்தியாசத்தை கீழே எழுது. இரண்டாவது ரேஷியோட வித்தியாசம் 1. 1 வந்து பக்கத்தில் எழுது. உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு 2. 2 × 6 12, 2 × 5 10. இது யாருக்கு? குணாலுக்கும் சாகருக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு 12 வயது 10 வயதாக இருந்தது. இப்போ வயசுல என்ன பண்ணோம்? 6 கூட்ட வேண்டும். இவரை கூட 6 கூட்டினா 18. குணாலின் தற்போதைய வயதுன்னு கேட்டானா 18. இது சாகருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி 10. இப்ப கேட்டா 16. சாகரின் வயசை கேட்டா 16. என்ன கேள்வி கேட்கிறான்னு பார்ப்போம். எதுக்கு மெனில் சாகரின் தற்போதைய வயது என்ன? இரண்டாவது நபர் சாகருடைய வயது 6 வருஷத்துக்கு முன்னாடி 10. இப்ப 6 கூட்டினா தற்போது 16. சாகரின் தற்போதைய வயது என்ன? 16. 16 என்பது ஏயில் இருக்கிறதால் ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ஏ என்பவர் 40 வயதானவர். ஏவுக்கு 40 வயது தற்போது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 வயதானவர். பி என்பவர் 60 வயதானவர். இங்க 60 வயசு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கிறோம். இந்த விகிதமானது 3:5 இருக்கும் என்பது கேள்வி. 3:5 இருக்கும். இதை நம்ம ஆப்ஷன்ல பண்ணலாம், என்ன ஒன்று ஈக்குவேஷன்லையும் பண்ணலாம். இவருக்கு என்ன சார் வயது? 40. இவருக்கு என்ன சார் வயது? 60. முன்பு என்பதால் கழித்தல். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விகிதமானது 3:5 இருக்கும். இதான் கேள்வி.
அப்போ குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல். 5 × 40 200 மைனஸ் 5 × எக்ஸு 5x ஈக்குவல் டு 3 × 60 180 மைனஸ் 3x. எக்ஸுக்குள்ள வித்தியாசம் 2x, நம்பருக்குள்ள வித்தியாசம் 20. 2x மதிப்பு 20, அப்போ x மதிப்பு 20/2 ஈக்குவல் டு 10. 10 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பாருங்க. இவருக்கு 40 வயது, இவருக்கு 60 வயது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு 3:5 இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம் 5. இவருக்கு 40, 5 வருஷத்துக்கு முன்னாடி 35. 35 என்பது 3 ரேஷியோவில் வராது, அப்போ ஆன்சர் இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? 10. இவருக்கு 40 வயது, 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயது. இவருக்கு 60 வயது, 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 வயது. என்ன ரேஷியோ வந்துடுச்சு? 3:5 வந்துருச்சா? அப்போ 10 ஆண்டுகள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி இன் தற்போதைய வயது விகிதங்கள் 5:3. ஏன்னு இருக்காரு, பின்னு இருக்காரு. தற்போதைய வயது விகிதங்கள் 5:3. ஓகே. ஏயின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பும் பியின் வயது 4 ஆண்டுகளுக்கு பின்பும் உள்ள. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 1 2 பேருக்கு பின்பு பார்த்தோம், இல்லை 2 பேருக்கு முன்பு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஒருத்தரை முன்பு சொல்கிறாங்க, ஒருத்தரை பின்பு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஃபார்முலா போடுறதுன்னு சொல்கிறேன். ஏ வயது என்ன? 5, 5x. பி வயது என்ன? 3, 3x. முன்புன்னா கழிக்கணும், பின்புன்னா கூட்டணும். ஏயின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு -4. பியின் வயது 4 ஆண்டுகளுக்கு பிறகு +4. விகிதங்கள் என்னவென்று இருக்கிறது? உள்ள விகிதம் 1:1 இருக்கு. 1/1. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். இங்கே 5x -4 ஈக்குவல் டு 3x +4. நம்பருக்குள்ள வித்தியாசம், எக்ஸுக்குள்ள வித்தியாசம் 2x. இது இந்த சைடு போச்சுன்னா 8. 2xங்கிறது 8ன்னா 1x = 4. அப்போ ஏவுக்கு பாருங்க 5 × 4 20. பிக்கு பாருங்க 3 × 4 12. இப்போ பாருங்களேன், இவருக்கு வந்து 20 வயசு, இவருக்கு வந்து 12 வயசு. இவருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 16 இருக்கும். இவருக்கு 4 வருஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? 16 இருக்கும். அப்போ ரேஷியோ என்ன இருக்கும்? 1:1. எனவே ஏயின் தற்போதைய வயது 20, பியின் தற்போதைய வயது 12. அவங்க என்ன கேட்குறாங்க? 4 ஆண்டுகளுக்கு பிறகும் ஏயின் வயது 4 வருஷத்துக்கு பின்னாடி. இப்போ இவர் 20, 4 வருஷத்துக்கு அப்புறம் 24. பியின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ வந்து இவர் 12, 4 வருஷத்துக்கு முன்னாடி 8. அந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. 3:1 என்பது சரியான ஆன்சர். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை முன்னாடி சொல்லுவாங்க, ஒருத்தரை பின்னாடி சொல்லுவாங்க. ரெண்டுக்குள்ள இவருக்கு வந்து 5 ரேஷியோ, இவருக்கு 3 ரேஷியோ, டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் 2 ரேஷியோ. 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு பின்னாடி ஆப்போசிட்னா ஆட் பண்ணிக்கணும். 8. 2 பார்ட்ன்றது 8ன்னா 1 பார்ட்ன்றது 4. அப்போ இவர் என்ன? 5 பார்ட்டு 5 4 20, 3 பார்ட்டு 3 12. தற்போதைய வயது கிடைச்சி விட்டது. இவர் வயசு 4 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ 20. 4 வருஷத்துக்கு அப்புறமா 4 கூட்டினா 24. இவருக்கு 12, 4 வருஷத்துக்கு முன்னாடி 8. ரேஷியோ 3:1. 3:1 என்பது சி என்பது இதற்கு மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதில் பாதியாகும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? தற்போது எடுத்துக்கணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஏ பி 2 பேரை ஒப்பிடுறாங்க. ஏயின் வயது பியின் வயதில் பாதி. இவர் 1 இருந்தால் இவர் அரையா இருப்பார். ஒருவேளை இவர் 2 இருந்தார்னா இவர் 1 இருப்பார், அதில் பாதி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதில் பாதியாகும். அவர்கள் தற்போதைய வயதுகளின் விகிதங்கள் 3:4. தற்போது 3:4.
அப்போ எத்தனை வருஷம் கேப்பு? 10 வருஷம் கேப்பு. இங்கே 10 போட்டு கீழே கோடு போடணும். நார்மல். குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். 6, இங்கே 4. 6க்கும் 4க்கும் வித்தியாசம் 2. வித்தியாசத்தை கீழே எழுத வேண்டும். ரெண்டாவது ரேஷியோ வித்தியாசத்தை பக்கத்தில் எழுதணும். இதான் ரூல். இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுலேருந்து 5. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 5 4 5 5, 2 5 10. இது எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 10 கூட்டினா இப்போ வயசு கிடைக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 5, இப்போ 15. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10, இப்போ 20. ஏவுக்கு தற்போதைய வயது 15, பிக்கு தற்போதைய வயது 20. அவங்க என்ன கேட்குறாங்க? அவர்களின் தற்போதைய மொத்த வயது. இதான் தற்போதைய வயது. தற்போதைய மொத்த வயது 35. 35 என்பது மிக சரியான ஆன்சர். டி என்பது சரியான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு போகலாங்க. ஏபிசி ஆகிய 3 பேர் இருக்கிறாங்க. அவர்களின் தற்போதைய மொத்த வயது 93. தற்போதைய மொத்த வயது யார் யாருக்கு? ஏ பி சிக்கு 93. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதங்கள். வயது விகிதங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கான். என்னன்னு கொடுத்துருக்கான்? 2:3:4 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. வயது தற்போது இருக்கிறது, விகிதம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அந்த விகிதம் இருக்கிற இடத்துக்கு நீங்க வயசை கொண்டுகிட்டு போகணும். விகிதம் வந்து ஆபீசர் மாதிரி, இது வந்து பைக் மாதிரி, கார் மாதிரி. இந்த காரை கொண்டுட்டு போய் அங்கே நிறுத்தணும். அப்ப இவருக்கு 10 குறையும், இவருக்கு 10 குறையும், இவருக்கு 10 குறையும். அப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேருடைய வயசு தெரியும். அப்ப -30 பண்ணீங்கன்னா 63. இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசியுடைய ரேஷியோ 2:3:4 கிடைச்சிருக்கு. அவங்களுடைய மொத்த வயது 63 கிடைச்சிருக்கு. அப்போ மொத்த ரேஷியோவை கூட்டி அடிச்சோம்னா ஒரு பகுதி என்னன்னு கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணா வயசை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? இப்போ மொத்த ரேஷியோ எவ்வளோ இருக்கு? 9. 9ஆல் கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டி எவ்வளவு? 7. 7 × 2 14. ஏயின் வயது 10 வருஷத்துக்கு முன்னாடி 14. 7 3 21. பியின் வயது 10 வருஷத்துக்கு முன்னாடி 21. 7 4 28. சியின் வயது 10 வருஷத்துக்கு முன்னாடி 28. இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 28. அப்ப தற்போது என்ன இருக்கும்? 10 ஆட் பண்ணா சி வயசு கிடைக்கும். அப்ப 28 + 10 38. சி என்பவரின் தற்போதைய வயது 38. 38 என்பது மிக சரியான ஆன்சர். 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:7:9. வயது விகிதம் தற்போது கொடுத்துருக்காங்க. அது 4:7:9. 8 ஆண்டுகளுக்கு முன்பு, 8 வருஷத்துக்கு முன்னாடி. இது முதல் நபர், இது 2ஆம் நபர், இது 3ஆம் நபர். அவங்க 3 பேருடைய வயசு 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் மொத்த வயது 56. இங்க பாருங்க, ரேஷியோ கீழே இருக்கு, வயசு வந்து மேல இருக்கு. மேல இருந்து கீழே வரும்போது நாம ஆட் பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணோம்? கீழே இருந்து மேலே போகும்போது ரெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 8 ஆட் பண்ணணும். இவருக்கு 8 கூடும், இவருக்கு 8 கூடும், இவருக்கு 8 கூடும். 3 பேருக்கு 24 கூடி இந்த டைம்ல மொத்த வயது 80ஆக இருக்கும். அது மொத்த ரேஷியோவில் கேன்சல் பண்ணா ஒரு பார்ட் கிடைக்கும். மொத்த ரேஷியோ 4 + 7 11 + 9 20. 20ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஒரு பார்ட் 4. ஒரு பார்ட் 4னா நன்னாங்கு 16. முதல் நபருடைய வயது 16. 2ஆம் நபர் வயது 4 7 28. 2ஆம் நபர் 28. 3ஆம் நபர் 4 9 36. 3ஆம் நபர் 36. என்ன கேட்குறேன்னா, அவர்களின் தற்போதைய வயது முறையே 16:28:36. 16:28:36. பி என்பது சரியான ஆன்சர். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் 4:7:9. அவர்களின் மொத்த வயது 8 ஆண்டுகளுக்கு முன்பு 56. இந்த 56 இங்க ஆபீசர் இருக்காரு, கார் இங்க இருக்கு. இங்க கொண்டுட்டு வரும்போது இவருக்கு 8 வயசை கூட்டணும், இவருக்கு 8 கூட்டணும், இவருக்கு 8 கூட்டி மொத்த வயது 80 ஆகும். அப்போது ரேஷியோ எவ்வளவு? 20. 20ஆல் கேன்சல் பண்ணா ஒரு பார்ட் கிடைக்கும்.
மல்டிப்ளை பண்ணால் 3 பேருடைய வயது கிடைக்கும். 16, 28, 36 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். ஏ என்பவர் பியை விட 2 ஆண்டுகள் பெரியவர். பி என்பவர் சியை விட 2 மடங்கு பெரியவர். அவர்களின் மூவரின் மொத்த வயது 27 ஆண்டுகள் எனில் பி என்பவரின் வயது என்ன? ஷார்ட்கட்டு ரெண்டுமே சொல்றேன். இங்கே ஏபிசி 3 பேரை கம்பேர் பண்றாங்க. ஏபிசி ஏ என்பவர் பியை விட 2 ஆண்டுகள் பெரியவர். இவர் வயசு எக்ஸா இருந்தா இவர் வயசு எக்ஸ் பிளஸ் 2. பி என்பவர் சியை விட 2 மடங்கு பெரியவர். இவர் எக்ஸா இருந்தா இவர் 2x, இவர் 2x பிளஸ் 2. இவரை விட 2 மடங்காக இருக்கிறார். இவரை விட 2 வயது பெரியவராக இருக்கிறார். 3 பேருடைய மொத்த வயது 27. அப்ப 2x, 4x, 5x, 5x பிளஸ் 2 ஈக்குவல் டு 27. அப்ப 5x பிளஸ் 2 ஈக்குவல் டு 27னா 5x ஈக்குவல் டு 27 மைனஸ் 2 ஈக்குவல் டு 25. 5x 25. அப்ப x என்ன? 5. 5ஆல கேன்சல் பண்ணினா 5. அப்ப x உடைய மதிப்பு 5ன்னா யார் கேக்குறாங்க? b வயசு கேக்குறாங்க. b எவ்வளவு? 2x. 2 இன்டு x மதிப்பு என்ன? 5. 2 இன்டு 5 ஈக்குவல் டு 10. b என்பவரின் வயது 10. 10 என்பது சரியான ஆன்சர். இன்னொன்னு பாருங்க, ஆன்சர்ல இருந்து போறோம். இங்க a, இங்க b, இங்க c. அவர் யார் வயசு கேட்குறாங்க? பி வயசு கேட்குறாங்க. பின்றது 10. இதை விட இவர் 2 ஆண்டுகள் பெரியவர். அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக 12 ஆவார். இவரை விட இவர் 2 மடங்கு வயசானவர். 2 மடங்கு 10, 1 மடங்கு 5. அப்போ மொத்த வயசு கூட்டினோம்னா 27. 27 என்பது வருவதால் 10 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். ஒரு மனிதன் அவனின் மகனை விட 24 ஆண்டுகள் மூத்தவர். ரெண்டுமே சொல்றேன், ஃபார்முலா சொல்றேன், ஷார்ட்கட் சொல்றேன். இது மனிதன், இது மகன். மகன் வயசு எக்ஸா இருந்தா மனிதனுடைய வயசு எக்ஸ் பிளஸ் 24. மனிதன் மகனை விட 24 ஆண்டுகள் பெரியவர். இன்னும் 2 ஆண்டுகளில் இவருக்கு 2 வயசு கூடும், இவருக்கு 2 வயசு கூடும். அந்த மனிதனின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. இவர் 2 மடங்குங்கிறத பையன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பையன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 26 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. எக்ஸுக்கு மதிப்பு ஒரு எக்ஸ், நம்பருக்கு வித்தியாசம் 22. அப்போ மனிதனுடைய அந்த மகனுடைய வயது 22. யாருடைய வயது கேட்குறாங்க? எனில் மகனின் தற்போதைய வயது கேட்குறாங்க, 22. இப்போ ஆன்சர்ல இருந்து போடுற பாருங்க. இது மனிதன், இது மகன். அவங்க கேட்டுக்கிற கேள்வி மகனுடைய வயது கேட்குறாங்க. மகன் வந்து ஃபர்ஸ்ட் 14, அடுத்தது 18, அடுத்தது 20, அடுத்தது 22. கண்டிஷன் நம்பர் 1, மனிதனின் வயது மகனின் வயதை விட 24 ஆண்டுகள் பெரியவர். அதுலேருந்து 24 கூட்டினா 38, இதுலேருந்து 24 கூட்டினோம்னா 42, இதை கூட 24 கூட்டினோம்னா 44, இதை கூட 24 கூட்டினோம்னா 46. இன்னும் 2வது கண்டிஷன், இன்னும் 2 ஆண்டுகளில் இவருக்கு வயது 40, இவருக்கு வயது 16, 2 மடங்காக இல்லை. இன்னும் 2 வருஷம் கழிச்சு 44, இவருக்கு 20, 2 மடங்காக இல்லை. இன்னும் 2 வருஷம் கழிச்சு 46, 22, 2 மடங்காக இல்லை. இங்க பாருங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு 42, 48, இவருக்கு 2 வருஷம் கழிச்சு 24, 2 மடங்காக இருக்கிறார். அதனால் 22 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க சார் அடுத்த கேள்விக்கு போலாம். 18 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாடம் தான். ஃபர்ஸ்ட் வந்து தற்போது எடுத்துக்கிறேன். 18 ஆண்டுகளுக்கு முன்புனா 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்ப மகன் 1 பங்கா இருப்பாரு, அப்பா 3 மடங்கா இருப்பாரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. தற்போது அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. இதான் தற்போது. இவர் பையன் 1ன்னா அப்பா 2ஆ இருப்பாரு, அப்பா 2 மடங்கா மாறிட்டாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது இதுக்கும் கேப்பு 18 வருஷத்துக்கு கேப்பு. அந்த 18 வருஷ இடைவேளையில் நடந்திருக்கிற விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுக்கு பெருக்கல் வித்தியாசத்தை கீழே போடு, ரெண்டாவது வித்தியாசத்துடைய வித்தியாசத்தை பக்கத்தில் போடு. இதான் கான்செப்ட். 1 2 2 3 3 3க்கு 2க்கு வித்தியாசம் 1. ரெண்டாவது ரேஷியோ வித்தியாசம் எடுக்கணும். என்ன வித்தியாசம்? 1. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 18. 3 18 54, 1 18 18. இது எப்ப? 18 வருஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி 54. இப்ப 18 கூட்டினோம்னா 72. இவருக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி 18, இப்ப 36. இப்ப என்ன கேள்வி கேட்கமா? அப்பாவுக்கு இப்ப 72, பையனுக்கு 36. இதை விட 2 மடங்காக இருக்கிறது. என்ன கேட்குறான் எனில் அப்பா மற்றும் மகனின் தற்போதைய மொத்த வயது. இவங்க 2 பேருடைய தற்போதைய மொத்த வயசு கேட்குறான். 72 + 36 = 108. 108 என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஒரு நபரின் வயது அவரின் அம்மாவின் வயதில் 5 2 பங்கு. அம்மா வயசு 5 பங்கு, அம்மாவின் வயது 5 மடங்கு, 5 பங்காக இருக்கும். மகனின் வயது 2 மடங்காக இருக்கும், 5 2 பாகம். இது மனிதன் இல்லை நபர். நபர்னு வச்சுங்க. இது நபர், இது நபருடைய அம்மா. ஒரு நபரின் வயது அவரின் அம்மா வயதில் 5 2 பாகம். அம்மாவுக்கு 5 பாகம், அவருக்கு 2 பாகம். இன்னும் 8 ஆண்டுகளில், இன்னும் 8 வருஷம் பின்னாடி வருது, 8 இங்கே நோட் பண்ணோம். நபரின் வயது அம்மாவின் வயதில் பாதியாகும். அம்மா 2ஆ இருந்து இவர் 1ஆ இருந்தா பாதி. பாதினாலே 2 1 போட்டுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை சார் நான் இங்கே 2 1 அரை 1 போடுவேன், இங்கே அரையெல்லாம் போடாதீங்க, இது போட்டாலும் பாதி பாதி வர மாதிரி நம்பர் டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நார்மலாக ப்ராசஸ் இதான் பண்ண போகிறோம். அவங்களுடைய தற்போதைய வயதை கண்டுபிடிக்க போகிறோம். நேராக கோடை போடுங்க, வருஷத்துக்கு கீழே கோடை போடுங்க. குறுக்கு பெருக்கல் 5 4, வித்தியாசம் 1, வித்தியாசத்தை கீழே எழுதுங்கள். இரண்டாவதுடைய வித்தியாசம் பக்கத்தில் எழுதுங்கள். கிடைக்கிற மதிப்பு 8. 8 × 2 16. அந்த நபரின் தற்போதைய வயது 16. இதான் தற்போது. இது 8 வருஷத்துக்கு அப்புறம். அந்த அம்மாவுடைய தற்போதைய வயது 8 × 5 40. அவங்க என்ன கேட்குறான் பாருங்க, அம்மாவின் தற்போதைய வயது என்ன? அம்மாவுக்கு தற்போதைய வயது என்ன? 40. 40 ஆண்டுகள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தற்போது எடுத்துக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. இதான் சார் அப்பா, இது மகன். இவர் வயதில் இவர் வயது 3 மடங்கு. அப்ப இவர் மையம் ஒண்ணுன்னா அப்பா 3ஆ இருப்பாரு, அதான் 3 மடங்கு. இன்னும் 10 ஆண்டுகளில், இப்ப இல்லை சார், இன்னும் 10 வருஷம் கழிச்சு 10 ஆண்டுகளில் அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. அப்ப பையன் 1 பங்கா இருப்பான், அப்பா 2 பங்கா இருப்பார். இப்ப பாருங்க, இங்க ஒரு 10 வருஷம் கேப்பு, இங்க ஒரு 10 வருஷம் கேப்பு, மொத்தம் 20 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அந்த 20 2 சேர்த்து நீங்க எழுதிக்கணும். 10 years 20 years கேப். இப்ப நம்ம என்ன பண்றோம்? கோடு போட்டுறோம். நம்ம நார்மலா ஆரம்பிக்க போறோம். குறுக்கு பெருக்கல் 2 3, வித்தியாசம் 1, இரண்டாவது ரேஷியோ வித்தியாசம் 1. கிடைச்சிருக்க மதிப்பு என்ன? 20. இங்க அப்பாவை அப்ளை பண்ணா 20 × 3 20 × 3 60. அப்பாவுக்கு வயது 60. 20 × 1 20. மகனுக்கு 20. இவர் வயதில் இவர் 3 மடங்காக இருக்கிறார். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி 60. இப்ப என்ன இருக்கும்? 70. இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20. இப்ப என்ன இருக்கும்? 30. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். இவருக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? 80. இவருக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? 30ஓட 10 40. இவரை போல் 2 மடங்காக இருக்கிறார். கரெக்ட். இப்ப என்ன கேட்கிறான்னு பார்ப்போம். எனில் அவர்களின் தற்போதைய வயதின் விகிதங்கள். இதாங்க தற்போதைய வயதம். தற்போது அப்பா எவ்வளவு? 70.
பையன் எவ்வளவு 30. விகிதங்கள் என்ன இருக்கும் 7:3. சரியான ஆன்சர் 7:3 என்பது சரியான ஆன்சர். 7:3 பியில் இருக்கு. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு, வாங்க நீங்க என்ன பண்ணோம், தற்போது எடுத்துக்கணும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 வருஷம் முன்னாடி போனோம். அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. இது அப்பா, இது மகன். இவர் 1 மடங்கா இருந்தா இவர் 3 மடங்கா இருப்பாரு. அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. இன்னும் 4 ஆண்டுகளில், திருப்பி இங்க வாங்க 4 வருஷம், இன்னும் 4 ஆண்டுகளில் கழித்தாவின் மொத்த வயது அப்பாவுக்கும் மகனுக்கும் சேர்த்து மொத்த வயது 64 எனில் அப்பாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறான். முதல்ல வந்து அப்பாவின் வயது 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேருந்து 4 கூட்டி அப்பா வயசு சொல்ல போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆஃபீஸர் எங்கே இருக்காரு, மேலே இருக்காரு. கார் எங்கே இருக்கு, கீழே இருக்கு. இந்த காரை ஆஃபீஸர், அதாவது ரேஷியோ இருக்கிற இடத்துல வயசை கொண்டுட்டு போனோம். மேலே போகும்போது என்னாகும், கழித்து கொண்டு போக வேண்டும். முன்னாடி இருக்கும்போது நம்ம வயசை கழிப்போம். இங்கே ஒரு 4 வருஷம் கேப்பு, இங்கே ஒரு 4 வருஷம் கேப்பு, 2 பேருக்கு 8 கழிக்கணும். திருப்பி இங்கேருந்து இங்கே 4 வருஷம் கேப்பு, இங்கே 4 வருஷம் கேப்பு, இங்கே ஒரு 8 கழிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய மொத்த வயது செல்லும். அப்போ 8 8 16 கழிக்க வேண்டும். இதுலேருந்து 16 கழிச்சிடணும். கழிச்சிட்டு அவர்களுக்கு மொத்தம் 48 வயதாக இருக்கும். எப்போ, 4 வருஷத்துக்கு முன்னாடி. மொத்த வயது என்ன 48. மொத்த ரேஷியோ என்ன 4. இதை 4ஆல் கேன்சல் பண்ணினா ஒரு பாட்டு கிடைக்கும் 12. ஒரு பாட்டு எவ்வளவு 12. 3 12 36. ஒரு 12 12. அப்பாவின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு 36. மகனின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு 12. அவங்க தற்போதைய வயசுக்கு வரணும். அப்போ 4 கூட்டணும். 4 கூட்டினா 40 என்பது அப்பாவின் தற்போதைய வயது, 16 என்பது மகனின் தற்போதைய வயது. அவன் என்ன கேட்குறான், அப்பாவின் தற்போதைய வயது கேட்குறான். அப்பாவின் தற்போதைய வயது 40. 40 என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். அப்பா மற்றும் மகனின் தற்போதைய மொத்த வயதின் கூடுதல் 60. தற்போது அப்பா மகன் 2 பேருடைய வயதின் கூடுதல் 60. 6 ஆண்டுகளுக்கு முன்பு, இங்கே 6 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். இது அப்பா என்று எடுத்துக்கொள்ளலாம், இது மகன் என்று எடுத்துக்கொள்ளலாம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. அப்போ பையன் 1 பங்கா இருப்பான், அப்பா 5 பங்கா இருப்பார். இப்போ பாருங்க, முன்னாடி சொன்ன மாதிரியே ரேஷியோ எங்க இருக்கு, மேலே இருக்கு. வயசு எங்க இருக்கு, கீழே இருக்கு. ஆபீசர் மேலே இருக்காரு, காரை வந்து ஆபீசருக்கு கொண்டு போகணும். அப்போ 2 பேர் இருக்காங்க. இங்கே கழிக்கும் போது இவருக்கு 6 வயசு குறையும், இவருக்கு 6 வயசு குறைஞ்சி 12 ஆண்டுகள் குறைந்து இங்கே செல்லும் போது மொத்தம் 48 வயதாக இருக்கும். அந்த 48 ரேஷியோ கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம வந்து பிரித்து ஒரு பாட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த வயசை கண்டுபிடிச்சிடலாம். மொத்த ரேஷியோ 6. 6 அடிச்சா ஒரு பாட்டு 8. 8 × 5 40. அப்பாவின் வயது 6 வருஷத்துக்கு முன்னாடி 40. மகனின் வயது 6 வருஷத்துக்கு முன்னாடி 8. அவன் என்ன கேட்குறான்னு பாருங்க, 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயது கேட்குறான். முதல்ல இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, மகனின் வயது 6 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன 8, அதோட 6 ஆட் பண்ணோம்னா இப்போ இருக்கிற வயசு கிடைக்கும். 8 + 6 14. மகனின் தற்போதைய வயது 14. ஆனால் அவன் கேட்கறது இன்னும் 6 ஆண்டுகள் கழிச்சு கேட்குறாங்க. அப்போ இன்னும் 6 வருஷம்னா 6 கூட்டினோம்னா 20. இன்னும் 6 ஆண்டுகள் கழித்து மகனின் வயது 20. 20 என்பது மிக துல்லியமான ஆன்சர். திருப்பி ஒன் மோர் சொல்ற பாருங்க. தற்போது அப்பா மகனின் மொத்த வயது 60. 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா என்பவர் மகனை போல் 5 மடங்கு. இவர் 1ன்னா இவர் 5. இப்போ வயது இங்கே இருக்கு, ரேஷியோ மேலே இருக்கு. இங்கிருந்து போகும்போது எத்தனை வருஷம், அத்தனை வருஷத்தை வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் குறைக்கணும். அப்பாவுக்கு 6 குறைக்கணும், பையனுக்கு 6 குறைச்சி 48ஆக மாறும்.
அப்போ 2 ரேஷியோவும் கூட்டி அடிச்சுன்னா ஒரு பகுதி கிடைக்கும். ஒரு பாகம் கிடைச்ச உடனே அப்பா வயசு கண்டுபிடிச்சிடலாம், பையன் வயசு கண்டுபிடிச்சிடலாம். மகனின் வயது 6 ஆண்டுகளுக்கு முன்பு 8, 6 கூட்டினா இப்போ 14, இன்னும் 6 வருஷம் கழிச்சு 20, 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயது கேட்டால் 20 ஆண்டுகள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். பாருங்க, ராஜன் என்பவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்தார். அவரின் தற்போதைய வயது திருமண வயதை போல் 6/5. இந்த 6/7 தான் விஷயம் இருக்கு. இது தற்போதைய வயது, இது திருமண வயது. திருமண வயதை போல் தற்போதைய வயது 5ன்னா இது தற்போதைய வயது 6 மடங்கு. இதுக்கு எத்தனை மடங்கு அது வித்தியாசம் இருக்கு? 1 மடங்கு வித்தியாசம் இருக்கு. அந்த 1 மடங்கு என்பது என்னவென்றால் அவர் திருமணம் செய்ததால் ஏற்பட்ட விளைவு 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப 1 பாகம் என்பது 8 என்று நமக்கு தெரிகிறது. 1 பாகம் என்பது 8ன்னா தற்போதைய வயசு 6, 6 × 8 48. தற்போதைய வயசு 48. கல்யாணம் பண்ணும்போது வயசு 5 பாட்டு, 5 × 8 40. அவர் திருமணம் செய்யும் போது வயது 40, தற்போது வயது 48. அப்ப கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆண்டது. அதான் சொல்றான், 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்தார். அவரின் தற்போதைய வயது திருமண வயதில் 6ல் 5 பாகமாக இருக்கிறது. 6 பாகங்கிறது தற்போது, 5 பாகங்கிறது திருமணத்தின் போது, 5 பாகங்கிறது 40னா 1 பாகம் 8, 6 × 8 48. ராஜனின் சகோதரி ராஜனை விட 8 ஆண்டுகள் இளையவர். ராஜனுக்கு வயசு என்ன? 48. அவன் சகோதரி அவனை விட 8 ஆண்டுகள் இளையவர். அப்ப அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 8 வயசு கம்மியா இருக்கும். 8 வயசு கம்மியா இருந்தா அவருக்கு என்ன வயது இருக்கும்? 40 வயது இருக்கும். 40 என்பது மிக துல்லியமான ஆன்சர். போலாம். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு 3 ஆண்டுகள் இடைவெளியிலும் பிறந்த 5 குழந்தைகளின் மொத்த வயது 50. மொத்தம் 5 குழந்தை பிறந்திருக்கு. கேப் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கேப்பு. 3 வருஷத்துக்கு கேப்ல 5 குழந்தை பிறந்திருக்கு. 5 குழந்தைகளுடைய மொத்த வயது 50 அப்படின்னா கடைசி குழந்தையின் வயசு என்னன்னு கேட்குறாங்க. சின்ன குழந்தை கடைசியில் பிறந்த குழந்தையினுடைய வயசு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபார்முலாவில் சொல்கிறேன். அடுத்தது நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்துக்கலாம். முதல் குழந்தை தெரியாது சார், எக்ஸ். அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகிருக்கு. ஏன்னா 3 வருஷம் கேப்பு. அப்போ எக்ஸ் + 3. இதுக்கு முன்னாடி குழந்தது இன்னும் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப எக்ஸ் + 6. அதுக்கு முன்னாடி பிறந்தது இன்னும் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப எக்ஸ் + 9. அதுக்கு முன்னாடி பிறந்தது இன்னும் ஒரு 3 வருஷம் அதிகமாக இருக்கும். எக்ஸ் + 2. ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தை, 5 குழந்தைகளின் மொத்த வயது 50 என்றால் சிறிய குழந்தையின் வயசு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க 1, 2, 3, 4, 5. 5x + 3, 9, 18, 30 = 50 ஆகிறது. இப்போ 5x இது அந்த பக்கம் 9 மைனஸ் ஆகிடும். 50 - 30 = 20. 5x 20 இருந்தால் 1x 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா = 4. அப்போ சின்ன குழந்தையின் வயது 4. 4 என்பது சரியான ஆன்சர். வேற ரூட்டு. அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை 3 வருஷம் முன்னாடி பிறந்திருக்கும் 7. அதுக்கு முன்னாடி பிறந்தது 10. அதுக்கு முன்னாடி பிறந்தது 13. அதுக்கு முன்னாடி பிறந்தது 16. எல்லா வயசையும் கூட்டினா நமக்கு 50 வருடம் செக் பண்ணால் போதும். இங்கே 11, 21, 24, 34, 40, 10, 50. 50 சரியாக வருவதால் கடைசி குழந்தையின் வயது 4. இதே கடைசி குழந்தை கேட்டான்னு வைங்க 16, குறைச்சிக்கிட்டே வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு சரியான ஆன்சர் 4. 4 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சார் வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ராஜீவ் என்பவரின் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் வயது. அவருடைய தற்போதைய வயது இது. 15 வருஷத்துக்கு அப்புறம் வர்றது 15 வருஷத்துக்கு வர வயசு. அவருக்கு வயது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போல. அப்போ அவருடைய வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 5 மடங்காக இருக்கும். இது 5 மடங்காக இருக்கும்.
இது தற்போதைய வயசு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் எடுத்துக்கிறோம். 15 வருஷத்துக்கு வரும்போது எக்ஸ் ப்ளஸ் 15 மாறும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ எக்ஸ் மைனஸ் 5. அதை போல இதை போல 5 மடங்காக இருக்கும் என்பதை 5 நாம் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். நல்லா பாருங்க, இவரின் தற்போதைய வயது எக்ஸ், 15 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் வயது எக்ஸ் ப்ளஸ் 15. அது எதற்கு சமமாக இருக்கும் என்றால் அவரின் வயது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போல எக்ஸ் மைனஸ் 5. இது 5 மடங்கு என்பதை 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 5x மைனஸ் 25. எக்ஸ் வித்தியாசம் 4x. இது இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடும் 40. 4x 40ன்னா எக்ஸனுடைய மதிப்பு என்னன்னு பாருங்க 10. 10 என்பது சரியான ஆன்சர். இதை நான் வேற ரூட்ல சொல்றேன் பாருங்க. அவரின் தற்போதைய வயது 10. 15 வருஷம் கழிச்சு வயசு என்ன இருக்கும், 25. 5 வருஷம் கழிச்சு 25 வயசு. அப்போ இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், 5 வயது. 15 வருஷத்துக்கு அப்புறம் வயது வரக்கூடிய வயது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத எத்தனை மடங்கு இருக்கு, 5 மடங்கு இருக்கிறது. அதனால் அவரின் தற்போதைய வயது 10 என்பது சரியான ஆன்சர். இந்த வகுப்பில் நம்ம வயது கணக்குகளை பற்றி பார்த்துருக்கிறோம். இதில் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்கள் சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ரெண்டாவது, இதை தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டராக போட்டித் தேர்வில் வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் நாங்கள் வீடியோ போடுகிறோம். அதை பார்த்து நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கொண்டு அரசு அதிகாரியாக மாறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ என்பது டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், பாண்டிச்சேரி அரசாங்கம் நடத்தக்கூடிய ஐஸ்டண்ட் டயர் 2 எக்ஸாம் அனைத்து தேர்வுகளுக்கும் பயன் அளிக்கும் விதத்தில் இது வெளியிடப்படுகிறது. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தி இன்னும் நாங்கள் அதிகமான வீடியோக்களை உங்களுக்காக வழங்குவதற்கு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். உங்கள் வெற்றியே எங்கள் வெற்றி. நன்றி, வணக்கம்.